بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள்தம் உம்மத்தவர் மீதும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் புனித ரமலானின் இந்த வைகறை பொழுதில் மார்க்கம் வலியுறுத்துகின்ற, உபதேசம் செய்கிற, இறைவனுக்கு நெருக்கத்தை குறித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபி மொழிகளை குறித்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் பேசவும் கேட்கவுமான வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கே எல்லா புகழும். இங்கே மாதர் குலத்து மாணிக்கங்கள் என்ற ஒரு தலைப்பில் நேயர்களாகிய உங்களை சந்திப்பதன் நோக்கம், இஸ்லாம் மிக உயர்ந்த இடத்தில் பெண்களை வைத்திருக்கிறது. அவர்களுக்கான தரம் மிக உயர்ந்த மதிப்பீடுகளை கொண்டது. ஆண்களுக்கு சமயங்களில் நிகராக வணக்க வழிபாடுகளிலும் பல நல்ல செயல்களை செய்வதில் முந்திக் கொள்வதிலேயும் தன்னிகரற்று விளங்கிய தாய்மார்களெல்லாம் கடந்த கால வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். எனவே மாதர் குலத்து மாணிக்கங்கள் என்கிற தலைப்பில் சென்ற காலங்களில் செயற்கரிய செயல்களை செய்து அல்லாஹ் ரசூலினுடைய அளப்பரிய அன்பை பெற்ற பல நல்ல பெண்களின் வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களின் வாழ்க்கையில் நடந்த பல நல்ல படிப்பினையூட்டும் நிகழ்ச்சிகளை, நமக்கு பாடம் தரும் சம்பவங்களை, இவைகளையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுவதற்கான நல்ல நோக்கத்தோடு நேயர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். ஒரு பெண், அவள் படித்தாலும் அவளுக்கு மாத்திரமல்ல, அவளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சேர்த்து படிக்கிறாள். ஒரு பெண்ணின் கல்வி, ஒரு பெண்ணின் ஒழுக்கம், ஒரு பெண்ணின் நன்னடத்தை, ஒரு பெண்ணினுடைய குணநலன்கள் அத்தனையும் அவளுக்கு மாத்திரம் உரியதாக அல்லாமல் அவள் குடும்பத்திற்கு, அவள் வம்சத்திற்கு, நாளைய தலைமுறைக்கு, இவைகளுக்கெல்லாம் சேர்ந்து பலனளிக்கத்தக்க வகையில் இருக்கிற காரணத்தால் தான் பெண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டியதன் முக்கியத்துவமும் அவசியமும் நமக்கு புரிய வருகிறது. ஒரு பெண் ஆற்றுகிற சில நற்காரியங்கள், திறமைக்குரிய பல செயல்பாடுகள் அவளால் மட்டுமே முடியும். சமயங்களில் ஆண்களாலும் கூட அந்த இடத்தை நிரப்பிவிட முடியாது என்பதுதான் உண்மை. எனவேதான் பெண்களுக்கு சொல்ல வேண்டியதை, நிறைய சொல்ல வேண்டியதை ஏற்கனவே நம்முடைய சமுதாயம் குறுக்கி வைத்திருக்கிறது. போய் சேர வேண்டிய பல தகவல்கள் பெண்களுக்கு போய் சேரவில்லை. பயான்கள், சொற்பொழிவுகள், பல்வேறு மார்க்க உரைகள், உபன்யாசங்கள் ஆண்களுக்கு போய் சேருகிற அளவுக்கு பெண்களுக்கு போய் சேரவில்லை என்ற காரணத்தால் இது போன்ற சில நல்ல நிகழ்ச்சிகளின் வழியாக அவர்களிடத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வருவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பதை இந்த தலைப்பின் விளக்கத்திலேயே சொல்ல ஆசைப்படுகிறோம்.
அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஹஜ்ஜத்துல் வதா என்கிற இறுதி ஹஜ்ஜில் அவர்கள் ஆற்றிய பேருரையின் போது மிக முக்கியமான கருப்பொருட்களையும் சாராம்சங்களையும் கொண்டிருந்த அந்த உரையில் பெண்களை பற்றிய தகவல்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. பெண்களை மதிக்க வேண்டியதன் அவசியம் அதிலே உணர்த்தப்பட்டது. பெண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அதிலே வலியுறுத்தப்பட்டது. சுருங்கக்கூறின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி கட்டம் வரை அவர்கள் உதிர்த்த வார்த்தைகளில் சிலவற்றில் பெண்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்கிற செய்தி இருந்தது. ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு சஹாபி நபித்தோழர், அவருக்கு அன்ஜஷா என்று பெயர், ரதியல்லாஹு அன்ஹு. வாகன சவாரி செய்வதில் அழகானவர், நல்ல குரல் வளத்தில் அழகானவர். சில நேரம் வாகனத்திலே செல்லும் போது ஒட்டகையை குதிரையை செலுத்த அழகான குரல் எடுத்து பாடுவார். மெய்மருந்து வெகு தூரம் வரை குதிரை போகும், களைப்பு தெரியாது, பசியும் அறியாது. அந்த அழகான குரல் எடுத்து பாடுவார். சில நேரம் பாடுபவர்கள் அழகாக பாடினால் பயணம் இனித்து போய்விடும் அல்லவா, பயணம் இனிக்கும் அல்லவா. மாட்டு வண்டி ஓட்டுபவனும் சரி, கழுதை மேய்ப்பவனும் சரி, காடுகளில் ஆடுகள் மேய்ப்பவர்களும் சரி, ஆங்காங்கே வாயில் சில பாடல்களை, நாட்டுப்புற பாடல்களை, தங்களுக்கு பிடித்த இசைகளை முணுமுணுத்து கொண்டே போவார்கள். பொழுதும் வேகமாக போகும், நடைபெறும் காரியமும் இலகுவாக முடியும். இதோ அன்ஜஷா பாடிக்கொண்டே போகிறார். அவர் பாடிய பாடலை கேட்ட குதிரையின் வேகம், ஒட்டகையின் வேகம் அதிகமானது, வேகமாக போனது. உங்களுக்கு தெரியும், அரபகத்தில் ஒட்டகங்களோடு அட்டாச்சாக ஒட்டகை தொட்டிகள் இருக்கும். பெண்களை பயணிக்க வைப்பதென்றால் ஒட்டகை தொட்டிக்குள்ளே பெண்களை உட்கார வைத்து விடுவார்கள். ஒரு உடனிருக்கும் தொட்டியை போல, கங்காரு தன் குட்டியை கவ்வி இருப்பது போல ஒட்டக தொட்டியோடு சேர்த்து தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் சேர்த்து பயணம் போய்கொண்டிருக்கும். இந்த அன்ஜஷா வேகமாக பாட, ஒட்டகம் வேகமாக குலுங்கி குலுங்கி போக, உள்ளே இருக்கிற பெண்கள் சற்று நிலை தடுமாற, பெண்கள் விழும் சூழ்நிலை ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பார்த்து, அந்த பெண்களின் நடுக்கத்தை பார்த்து, அவர்களின் நிலை தடுமாறக்கூடிய சூழ்நிலையை பார்த்துவிட்டு அன்ஜஷாவை கூப்பிட்டு சொன்னார்கள், அன்ஜஷா அன்ஜஷா ரிஃப்கம் பில் கவாரீர். அன்ஜஷா, கண்ணாடிகள் பெண்கள் கவனமாக கையாளு. ருவைத கயா அன்ஜஷா, அன்ஜஷாவே கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்து என்று சொன்னார்கள். கண்ணாடிகள் கவனம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை. இன்றைக்கும் கூட ஏதாவது சிமிழ் பொருட்களும் கண்ணாடி பொருட்களும் நீங்கள் எங்காவது பார்சல் அனுப்புகிற போது எழுதியிருப்பார்கள், கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர், கவனமாக கையாளுங்கள், இது சீக்கிரம் உடைபடுகின்ற கண்ணாடி பொருட்கள். அந்த அர்த்தத்தில் ஒட்டகையினுடைய தொட்டியின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் நிலை தடுமாறி விழுந்து விடுவார்களோ என்றெண்ணி அன்ஜஷா கண்ணாடி கவனம் என்று சொன்னார்கள். மிக உயர்ந்த இந்த வார்த்தை, இலக்கியத்தனமான இந்த வார்த்தை, இலக்கிய நயம் இழையோடுகின்ற இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. உலகத்தில் பெண்களை பேய்கள் என்று சொன்னவன், பெண்களை ஆவிகள் என்று சொன்னவன், பெண்களை ஒரு படைப்பாகவும் பொருட்டாகவும் கருதாதவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் பெண்களை கண்ணாடி குமிழ்கள் என்று சொல்லி மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண்ணாடிகளை குறித்துத்தான் இந்த மாதம் முழுக்க இந்த பகுதியில் மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற தலைப்பில் நிகழ்காலத்தில் வாழும் பெண்மணிகளின் சில சாதனைகளும், கடந்த காலத்திலே வாழ்ந்து முடித்து வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாடமாய் மாறிப்போன பல பெண்களின் நிகழ்ச்சிகளை பற்றியும் தொகுத்து சொல்வதுதான் இந்த மாதர்குலத்து மாணிக்கங்கள் தலைப்பினுடைய விளக்கமும் அந்த தலைப்பினுடைய முன்னுரையும் ஆகும். உண்மை 1000 ஆண்களுக்கு சொல்லுவதை 100 பெண்களுக்கு சொன்னால் போதும். வெகு சீக்கிரம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு சொல்ல வேண்டிய இடம் பெண்களிடத்தில் சொல்லப்பட வேண்டும். அல்லாஹுவுக்கு தெரியாதா என்ன?
ஆண்களின் எத்தனை வரலாறுகளை திருக்குரானில் வைத்த இறைவன் தவறாமல் பெண்களை வைத்தானே, அந்த பெண்களின் செயற்கரிய செயல்களை வைத்தானே, இந்த மங்கையர் குலத்து மாணிக்கங்களாய் திகழ வேண்டிய பெண்களை, பாடமும் படிப்பிடையும் நிறைந்த பெண்களை திருக்குரானில் இடம்பெற வைத்திருக்கின்றானே. ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மனைவி ஹவ்வா அம்மையாரில் தொடங்கி ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் மரியம் அம்மையார் வரைக்கும் நீண்டு செல்லுகிறது திருக்குர்ஆனில் வருகின்ற இந்த மாதர் குலத்தவர்களில் மகத்துவ செயல்கள் புரிந்த தாய்மார்களினுடைய பல்வேறு செயல்பாடுகள். ஹவ்வாவை படைத்த போது பெண்ணின் பெருமையை எவ்வளவு சூசகமாகவும் அழகாகவும் பேசுகிறது தெரியுமா வான்மறை? ஹவ்வாவை படைத்ததை ஆதமின் கல்புக்கு நிம்மதி கொடுக்க, ஆதமிற்கு வலுவூட்ட, ஆதமிற்கு துணை நிற்க, ஆதமிற்கு எந்தவிதமான சலிப்பு தட்டாமல் வாழ்க்கை நகருவதற்கெல்லாம் ஹவ்வாவை ஜோடியாக படைத்தேன் என்பான். ஆம், பெண்கள் இன்றேல் ஆண்களின் வாழ்க்கை வெறுத்து போகும், சலித்து போகும், சூனியமாகி போகும், மாயையாகி போகும். பெண்களோடு வாழாத ஆண்களின் வாழ்க்கை சூனியம்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரமல்ல, வழிநெடுகிலும் வரலாறு மூசாவின் தாயை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. வகியை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற பெண்மணிகளில் பாக்கியத்திற்குரிய மூசாவின் தாயார் செய்வதறியாமல் திகைக்கிறார்கள். கையிலே குழந்தை, வரலாறு உங்களுக்கு தெரியும். வெளியிலே தெரிந்தால் கொல்லும் அரசன், நாடே விரோதிகள், குழந்தை பிறந்தால் கொன்று விடுவார்கள். புதர் மறைவில் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்ற போதல்லவா இறைவன் சொன்னான், லா தகாஃபி வலா தஹ்ஸனி, கவலைப்படாதே, பயப்படாதே, நான் சொன்னபடி கடலில் தூக்கி வீசி என்று சொன்னபோது தூக்கி வீசிய தாய், தீரம் மிக்க தாய். அல்லாஹு வாக்குறுதி கொடுத்தான், இன்னா ராத்தூஹு இலைக்கி வஜாயிலூஹு மினல் முர்சலின், இக்குழந்தையை மீண்டும் உம்மிடத்திலே நான் மீட்டி தந்து அதை நபியாகவும் ஆக்குவேன் என்கிற அல்லாஹுவின் அற்புதமான அந்த வாக்குறுதியை வாங்கி கொண்டு அதே போல செயல்பட்ட இறையச்சமும் மேன்மையும் நிறைந்த மூசாவின் தாய் குர்ஆனிலே நிரம்பி கிடக்கிறார்கள். இன்னமும் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். நாடாண்ட, அரசாண்ட மாபெரும் ஆளுமை திறன் மிக்க பல்கீஸ் அம்மையார் குர்ஆனிலே வருகின்றதல்லவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய சமகாலத்திலே வாழ்ந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இஸ்லாமிய அழைப்பு தரப்பட்டு நாட்டிலே உள்ளவர்களோடும் குடிமக்களோடும் அமைச்சரவையோடும் படைகளோடும் நீண்ட ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்வந்த பல்கீஸ் அரசியல் வரலாற்றின் ஒரு அற்புதமான பாடம் திருக்குர்ஆன் அந்த பெண்களை எல்லாம் அல்லவா உள்ளுக்குள்ளே பதித்து வைத்திருக்கிறது. நீ இஸ்லாத்திற்கு வந்துவிடு, கடிதம் போகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து. அரசவையை கூட்டினார்கள், தளபதிகளை கூட்டினார்கள். என்ன அற்புதமாய், தீர்க்க தரிசனமாய், தீட்சண்யமாய் ஒரு வார்த்தை பேசினார்கள். இன்னல் முலூக இதா தகலு கர்யத்தன் அஃப்ஸதூஹா வஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா வகதாலிக யஃஅலூன். அரசர்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஊருக்குள் நுழைந்தால் ஊரையே துவம்சம் செய்வார்கள். அப்படித்தான் பார்த்திருக்கின்றேன். அந்த ஊரிலே உள்ள கண்ணியத்திற்குரியவர்களை எல்லாம் தாழ்ந்த நிலைக்கு ஆளாக்கி விடுவார்கள் அரசர்கள். அப்படித்தான் பார்த்திருக்கிறேன். இவர்களெல்லாம் இப்படித்தான் செய்வார்கள். இதோ என்னிடத்தில் இருந்து இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது, இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று தொடங்கி என்னை அவர்களுடைய சத்திய மார்க்கத்திற்கு ஏற்குமாறு அழைப்பு விடுத்து வந்துள்ள கடிதம் வழக்கமான வம்புக்கு வருகின்ற சர்வாதிகாரம் நிறைந்த சண்டைக்கு வருகின்ற போர் வீரர்களாக இருக்கிற சாதாரண நாடு பிடிக்கும் ஆசை கொண்ட ஒரு அரசியல் தலைவரிடமிருந்து இந்த கடிதம் வரவில்லை என்ற சூசகத்தை தெரியப்படுத்தி நீண்டு செல்லும் இந்த சம்பவத்தின் முடிவில் அந்த நாட்டினுடைய அரசியான பல்கீஸ் அம்மையார் இஸ்லாத்தில் சேர்ந்த நிகழ்வுகள் எல்லாம் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் பெண்களுக்கென்று ஏராளமான பக்கங்களை திருக்குர்ஆன் ஒதுக்கி வைத்திருக்கிறது. வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனுடைய மனைவியாய் ஆசியா வாழ்ந்த வாழ்க்கை, பல்வேறு நபிமார்களுக்கு கீழே அந்த நபிமார்களின் உத்தம பத்தினிகளாக இருக்கக்கூடிய நல்ல பெண்கள் வாழ்ந்த வாழ்க்கை, ஏன் கடைசியாய் கணவன் இல்லாமல்
ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தாயாய் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அருளி தந்த மரியம் அம்மையார் வரைக்கும் பெண்களின் படலம், பெண்களின் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய நினைவுகூறல் குர்ஆனின் வழிநெடுகிலும் நிறைந்து கிடக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்களை குறிக்கிற இடமெல்லாம் பெண்களை சேர்த்து குறிப்பான் இறைவன். கூலிகளில் பாரபட்சம் இல்லை, தகுதிகளில் பாரபட்சம் இல்லை. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நீங்கள் எடுத்து பாருங்கள். 22வது ஜுசுவின் துவக்கத்தில் இந்த ஆயத்து வரும். முதல் பக்கத்திலேயே முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், தர்மம் செய்யும் ஆண்கள், தர்மம் செய்யும் பெண்கள், முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், இறைவனை அஞ்சும் ஆண்கள், அஞ்சும் பெண்கள், பொறுமையான ஆண்கள், பொறுமையான பெண்கள். கடைசியாய் வத்தாக்கிரீனல்லாஹ கதீரம் வத்தாக்கிராத்தி, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறும் ஆண்கள், அதே போல் நினைவு கூறும் பெண்கள். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபரத்தம் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் இவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வழங்குகிறான் என்கிற இந்த ஆயத்தில் ஆண்கள் சமுதாயத்தை சொல்லி அவர்களின் ஈமான், அவர்களின் இஸ்லாம், அவர்களின் நோன்பு, அவர்களின் தர்மம், அவர்களின் பொறுமை, அவர்களின் வழிபாடு, அவர்களின் திக்ர் என்று பட்டியலிடுகிற போதெல்லாம் மறுபக்கம் பெண்களின் இதே அம்சங்களை குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் தவறவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். துவக்கத்திலே நான் ஓதிய அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யார் நல்லமல் செய்கிறானோ மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாயினும் பெண்ணாயினும், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, மனம் மிக்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் அவனுக்கு தருவோம். இங்கே ஆண்பால் பெண்பால் எதுவாக இருந்தாலும் சாலிகான அமல் செய்வோர் யாராக இருந்தாலும் கூலி உண்டு என்று சொல்லுவான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. நமக்கு தெரியும், ஆண்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பைஅத் செய்வார்கள். பைஅத் என்றால் உடன்படிக்கை, இஸ்லாமிய உடன்படிக்கை. இனிமேல் நாங்கள் இப்படி செய்வோம், இப்படி தொழுவோம், இப்படி வருவோம், உங்களுக்கு ஒத்துழைப்போம், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டோம், இணை வைக்க மாட்டோம், எங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் உயிரையும் தருவோம் என்று பெருமானாரின் கரம் பற்றி பைஅத்து செய்கின்ற ஆண்களின் பையத்து நடந்தது போலவே மறுபக்கம் பெண்களின் பையத்தும் நடந்தது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்திலே ஒப்பந்தம் செய்ததாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. யா அய்யுகன் நபி, நபியே, யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷையா இதா ஜாஅக்கல் முஃமினாத், முஸ்லிம் பெண்கள் உங்களிடத்திலே வந்து பையத்து செய்யும் போது இப்படி பையத்து நீங்களும் செய்யுங்கள். அவர்கள் இணை வைக்க வேண்டாம், திருட வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், அவதூறு கூற வேண்டாம், குழந்தைகளை உயிரோடு புதைக்க வேண்டாம், நற்காரியங்களில் உங்களுக்கு மாறு செய்ய வேண்டாம். இப்படியெல்லாம் உங்களிடத்தில் பைஅத்து உடன்படிக்கை செய்து கொள்ள வருகின்ற பெண்களிடம் நீங்கள் பைஅத்து உடன்படிக்கை செய்யுங்கள், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக இருக்கிறான் என்கிற குர்ஆனின் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்களுக்கு பைஅத் என்கிற உடன்படிக்கை பெருமானாரிடத்தில் ஏற்பட்டதை போல் இஸ்லாமிய வாழ்வு வாழ்வோம் என்று சூளுரை மேற்கொள்ளுகின்ற பெண்களின் பைஅத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நடைபெற்றது என்பதை பார்க்கிறோம். இப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்வு முழுக்கவும் வஹியா 23 ஆண்டு காலம் இறங்கிய ஆயத்துகள் முழுக்கவும் இஸ்லாம் பெண்ணின் பெருமைகளை பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட ஏராளமான பக்கங்கள். நாம் நன்கு அறிந்த வரலாறு, ஹுதைபியா உடன்படிக்கை. 1400 பேர் மக்காவுக்கு போயிருக்கிறார்கள், நுழைய முடியவில்லை, தடுத்தார்கள் காஃபிர்கள். ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குஃபார் குலத்து தலைவர்களும் குறைஷி குலத்தினுடைய மக்காவின் காஃபிர்களும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார்கள். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு இந்த ஆண்டு மக்காவுக்குள் நுழைவதில்லை என்கிற முடிவோடு திரும்பிக் கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு ஹுதைபியாவின் இடத்தில் கூடாரத்தில் தங்கியிருந்த போது யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் நல்லறிவு படைத்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். நாயகமே,
இருக்கிற வேகத்தில் இந்த தோழர்கள் யாரும் திரும்பி போக மாட்டார்கள். உங்கள் தோழர்கள் மக்காவுக்குள் நுழையும் முடிவோடு வந்திருக்கிறார்கள். வந்து மக்காவில் இபாதத்து செய்ததற்கு பிறகுதான் தலைமுடி எடுப்பார்கள், குர்பானி கொடுப்பார்கள். நீங்கள் அவர்களை திருப்பி கொண்டு போவது கடினம். வேண்டுமென்றால் ஒரு வேலை செய்யலாம், காலையிலே அதிகாலையில் நீங்கள் தலைமுடி எடுத்து விடுங்கள், நீங்கள் குர்பானி கொடுத்து விடுங்கள், முடிந்தது நற்கிரியை என்று சொல்லி அவர்களை திரும்ப கூப்பிடுங்கள். அரசியல் வரலாற்றில் அன்னலாரின் அரசியல் பயணத்தில் தகுந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட அற்புதமான முடிவு என்று இன்றைக்கு வரையும் வரலாற்று ஆசிரியர்களும் அரசியல் விற்பனர்களும் சரித்திரத்தில் இந்த இடத்தில் போற்றி எழுதுகின்ற இந்த அளப்பெரிய அரசியல் ஆலோசனைக்கு பின்னாலே இருந்தது யார்? அம்மா உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். உலக முஸ்லிம்களின் தாய் என்கிற ஸ்தானத்தை பெற்றவர்கள். இதை சொல்ல வேண்டியதன் நோக்கம் என்ன தெரியுமா? அரசியலிலும் கூட தன் பங்களிப்பை, பெண்களின் பங்களிப்பை மார்க்கம் பெற்றிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். பெண்களுக்கு எத்தனையோ கோணங்கள், அந்த கோணங்களை எல்லாம் அவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும் இன்றைக்கு வரைக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு யார் ஆசிரியர் தெரியுமா? நம் வீட்டு பெண்கள் தான். நம் வீட்டு பெண்கள் தான் தாய்மார்கள் தான். இன்னொன்றும் தெரியுமா? வேறு யாரும் தாய்மார்கள் நடத்துவதைப் போல் யாரும் பாடம் நடத்த முடியாது. சமயங்களில் வீடுகளில் அவர்கள் ஆசிரியர்கள், வீடுகளில் அவர்கள் ஆசிரியர்கள். துவைக்க செய்வார்கள், சமைக்கவும் செய்வார்கள். துவைக்கவும் செய்வார்கள், சமைக்கவும் செய்வார்கள். பிள்ளைகளுக்கு பாடமும் சொல்லிக் கொடுப்பார்கள், நல்ல ஒழுக்கங்களும் சொல்லித் தருவார்கள். வளர்ப்பு எப்படி என்று வளர்த்தும் கொடுப்பார்கள். அப்பா, ஒரு பெண்ணுக்கு எத்தனை கோணம் தெரியுமா? இந்த கோணங்களில் எங்காவது கொண்டு வந்து தாயின் இடத்தில் தகப்பனை பொருத்தி பார்த்தாலோ, இக்கடமைகளை ஆற்றக்கூடிய மனைவி அந்த இடத்தில் கணவனை வைத்து பார்த்தாலோ பொருந்தவே பொருந்தாது. ஆம்பளை கையில் கொடுத்த குழந்தை நல்லா வளராது என்று ஒரு தமிழில் ஒரு சொல்வடை உண்டல்லவா? வட்டாரத்தில் எப்படி சொல்லுவார்கள் அல்லவா? ஊர்களில் குழந்தை வளர்ப்பு முடியாது, கல்வி போதனை குழந்தைக்கு முடியாது. ஒரு குழந்தையின் மனோபாவம், ஒரு குழந்தையினுடைய மன வலிமைகள் ஒரு தாயால் மட்டும்தான் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். குழந்தையின் செயல்களுக்கெல்லாம் வளைந்து போய் அந்த குழந்தையை தன்வயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு ஆற்றல் எல்லாம் வல்ல இறைவன் தாய்க்கு வழங்கி இருக்கிறான். ஒரு குழந்தையின் அழுகை உலகத்திலே 1000 ஆண்களால் புரிய முடியாது, ஒரு பெண்ணால் புரிய முடியும். அற்புதமாக புரிந்து கொள்வாள். குழந்தைக்கு இப்போது பசி, குழந்தைக்கு இப்போது வலி, குழந்தைக்கு இப்போது சளி. எத்தனை புரிந்து கொள்ளுகிறாள் தெரியுமா? ஆசானாக, வளர்ப்பவளாக, ஏன் சமயங்களில் வீட்டிலே பணியாளராக, உலகத்தின் ஊர்களிலெல்லாம் நர்ஸுகளாக இன்றைக்கு செயல்படுகிறார்கள் அல்லவா? மருத்துவமனைகளில். என்ன ரகசியம் என்று நினைக்கிறீர்கள்? மருத்துவமனைகளில் நர்ஸுகள் என்கிற செவிலியர்களுக்கு பதிலாய் நீங்கள் ஆண்களை வைத்து கற்பனை செய்தால் முடியாது. ஆண்களை வைத்து கற்பனை செய்தால் நோயாளி அதிகமாகுவானே தவிர ஆரோக்கியம் ஏற்படாது. ஒரு நோயாளிக்கு அவன் நோயின் வலியே தெரியாமல் அவன் ரணங்களை இதமாக்குகின்ற ஒரு மெல்லிய ஸ்பரிசம் பெண்களிடம் மாத்திரம் இருக்கிறது என்பதால் தான் உலகம் முழுக்க நர்சுகள். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே கூட போர்க்களத்திலே அடிபட்ட சில பேருக்கு வைத்தியம் பார்த்தது பெண்கள் என்று நபிமொழிகளில் காண கிடைக்கிறது. அடுத்தடுத்த இந்த தொடரில் அது குறித்த பல பெண்மணிகளும் கூட நம்முடைய நினைவுகளுக்கு இந்த வரலாற்று தொடரிலே வருவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் பெண்களுக்காக தொடர்ந்து இந்த பகுதியில் பேசப்போகும் பல செய்திகள், பெண்கள் குறித்த சிந்தனையை, அவர்கள் மீதான மரியாதையை, ஏன் பெண்களுக்கு அவர்களுடைய பொறுப்புணர்வுகளை, இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ளவும் சிந்திக்கவும் ஆக்கப்பூர்வமான பல யோசனைகளுக்கு வழிகாட்டவும் எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.